புகைப்பிடிக்கிறவங்களுக்கு தான் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா புகைப்பிடிக்காதவர்களுக்கும் நுரையீரல் புற்றுநோய் வந்து இப்போ ஜாஸ்தி வருது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இதோட சிம்டம்ஸ் தொடங்கிடுமா டாக்டர்? நுரையீரல் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நாங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்டேஜ் 3 இல்லை ஸ்டேஜ் 4 தான். இங்கே வெறும் நம்ம மூச்சு எடுத்து விடுறதுல அந்த பெர்த் அனாலிசிஸ்லேயே கூட இப்போ வந்து கேன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. சில டீ குடித்ததும் நம்ம வந்து ஸ்மோக் பண்ணணுங்க இருக்கும், சாப்பிட்டதும் ஒரு தம்மு போடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்களா? அந்த உணர்வு ஏன் டாக்டர் ஏற்படுது? ஸ்மோக்கிங்கே வந்து நிறுத்தணும்னு பார்த்தோம்னாக்கா ஒரு தடவை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு 80 பேர் திருப்பி ஸ்மோக்கிங் போயிடுவாங்க. இ சிகரெட்லாம் வந்திருக்கு, இதனுடைய பின்விளைவுகள் எவ்வளவு அபாயமாக இருக்கும் டாக்டர்? அதோட மேஜர் பிரச்சனை என்னென்னா ஃப்ளேவர்ஸ் நிறைய பேர் அதில் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளேவர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப மேஜர் பிரச்சனைனா நுரையீரலில் வந்து லங் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிட்டு மூச்சை விட முடியாமல் போயிடுது. தனி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் கல்பனா. இன்னைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான உடல் நலம் சார்ந்த சுகாதார பிரச்சனை பற்றி தான் பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். நுரையீரல் புற்றுநோய். நுரையீரல் புற்றுநோய்னா பொதுவாக மக்கள்கிட்ட ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த புற்றுநோய் ஏற்படுங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆனால் இன்னைக்கு புகைப்பிடிக்காதவங்க கிட்டேயும் இந்த நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக பரவிட்டு வரதா தகவல் கிடைக்குது. இதை பற்றி விரிவாக நம்ம பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்காக நம்முடன் அரங்கில் இணைந்திருக்கிறார் புற்றுநோய் நிபுணர் டாக்டர் சங்கர் ஸ்ரீனிவாசன். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சார், பொதுவாக ஒரு நியூஸ் ஐட்டம் இருக்கும், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். இந்த தாட் எப்படி வருது டாக்டர்? முதல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா புகைப்பிடிக்கிறவங்களுக்கு தான் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி வரும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1930s 40s ஸ்மோக்கிங் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா 50s 60s ரொம்பவே ஜாஸ்தி இருக்க 70s 80s பார்த்தோம்னாக்கா புற்றுநோய் வந்து ரொம்ப அதிகமாக வந்தது. அப்போ தான் வந்து ஸ்மோக்கிங்னால தான் காரணம் அப்படின்ட்டு அதை நிறுத்த ட்ரை பண்ணோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்மோக்கிங் தான் ஸ்டில் ஜாஸ்தி, ஆனாலும் புகைப்பிடிக்காதவர்களுக்கும் நுரையீரல் புற்றுநோய் வந்து இப்போ ஜாஸ்தி வருது. முன்காலகட்டத்தில் பார்த்தோம்னா 100க்கு 70 பேர் புகைப்பிடித்தவர்களாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 40 பேருக்கு புகைப்பிடிக்காதவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருது. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அதுக்கான வேரியஸ் ரீசன்ஸ், நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால தான் வந்து இப்போ புகைப்பிடித்தால் மட்டுமே கிடையாது, மீதி பேருக்கும் வருது அப்படின்னு சொல்கிறோம். அதை மக்களும் உணர்ந்து கொள்வது கொஞ்சம் அவசியம். டாக்டர், இப்போ இது புகைப்பிடிக்காதவர்கள், புகைப்பிடிக்கிறவங்க இப்படின்னு நம்ம வேறுபடுத்தி பார்த்தாலுமே ஒரு ஆரம்ப கட்ட சைன் இருக்கும் இல்லைங்களா? அந்த அறிகுறியை கண்டுபிடிச்சதும் பொதுமக்கள் என்ன பண்ணணும்? அதாவது ஆரம்ப கட்ட சைன் அப்படின்னு பார்த்தா, அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா புகைப்பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி அதே தான் இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இருமல் இருந்துகிட்டே இருக்குது. சில பேர் ஸ்மோக்கிங்னால வருதும்பாங்க. ஃப்ரெண்டை போய் கேட்கும்போது இல்லை வேறு யாராவது கேட்கும்பொழுது, இல்லை நீ தான் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கியே, உனக்கு இதெல்லாம் இருக்கலாம், நீ போய் டாக்டரை பாரு அப்படிம்பாங்க. ஸ்மோக் பிடிக்காதவங்க வந்து ஆப்போசிட், நான் வந்து ஸ்மோக் தான் பண்ணலையே, எனக்கு இருமல் வந்துட்டுருக்கு, சப்போஸ் சளியில் வந்து ரத்தம் வருது, இல்லைனாக்கா மூச்சோட கஷ்டமாக இருக்குது, நான் தான் ஸ்மோக்லாம் பண்ணலையே, எனக்கு இதெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு அவங்களும் டிலே பண்ணிவிடுவாங்க. ஸோ ரெண்டு விதத்துலேயும் பார்த்தோன்னாக்கா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஜென்ரல் அறிகுறி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு மேஜராக பார்த்தோம் அப்படின்னா இருமல், இல்லை குரலில் வேறுபாடு, அப்படி இல்லைன்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டம், இல்லைன்னா செஸ்ட் பெயின், அந்த மாதிரி அதுதான் வந்து நுரையீரல் புற்றுநோயோட இனிஷியல் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். எடை குறைவு, இல்லை சாப்பாடு ரொம்ப பிடிக்காமல் இருக்கிறது, அதுவும் வந்து ஒரு மேஜர் காரணம். இப்போ இந்த அறிகுறியை கண்டுபிடிச்சதும் மருத்துவர்களை எப்படி அணுகணும் டாக்டர்? இது வந்து யூஸ்வலாக என்ன அப்படின்னாக்கா இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம். இப்போ புகைப்பிடிக்கிறோம் இல்லை புகைப்பிடிக்கலை எப்படி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா, முன்னால் சொன்ன அறிகுறிகள்லாம் இருந்ததுனாக்கா ஒரு ரெகுலர் டாக்டர், ஜென்ரல் ஃபிசிஷியன் இல்லை ப்ரைமரி ஃபேமிலி டாக்டரை போய் பார்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கரெக்டான டாக்டர், ஃபேமிலி டாக்டரே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் ஃபேமிலி டாக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து லாஸ்ட் ஒரு 8-10 வருஷமாக அவர் பார்த்துட்ருப்பார். ஸோ இதெல்லாம் இருக்குது, உனக்கு இதெல்லாம் முன்னாடி கிடையாது, புதுசாக இருக்குது, இது பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது பண்ணோன்னாக்கா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இதோட சிம்டம்ஸ் தொடங்கிடுமா டாக்டர், இல்லை இது ஒரு சைலண்ட் நோய் மாதிரி இருக்குமா? இந்த நுரையீரல் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நாங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்டேஜ் 3 இல்லை ஸ்டேஜ் 4 தான். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறது இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது.
முன்னைய விட. ஓகே. ஏன்னா விழிப்புணர்வுங்கிறது ஜாஸ்தி இருக்கிறதுனால. இல்லைனாக்கா 100க்கு 60 பேர் வந்து ஸ்டேஜ் 3, ஓகே. மீதி ஒரு 20 பேர் வந்து ஸ்டேஜ் 4ல் தான் கண்டுபிடிக்கிறோம். 20% தான் நாங்கள் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ல் கண்டுபிடிக்கிறது நுரையீரல் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி அறிகுறிகள்ங்கிறது ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக். இருமல், இல்லை குரல் மாறுறது, அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் எடை குறையிறது. சில பேர் எடை குறையிறது நல்லது அப்படின்னு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி எடை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது நல்லது தானே அப்படின்னு போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். மெஜாரிட்டி ஆஃப் இதில் சிம்டம்ங்கிறது இருக்காது. ஏர்லி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் ரொம்ப சிம்டம்ங்கிறது இருக்காது. அதனால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வேறு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது டாக்டர்? பொல்யூஷன் இருக்குது, அது நம்ம இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா புகைப்பிடிக்கிறது மேஜர் காரணம். இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா இப்போ பெண்களுக்கும் புகைப்பிடிக்காதவர்களுக்கும் நமக்கு புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் ஜாஸ்தி தான் வருது. முன்னையோட இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கான வேறு பல காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையவே இருக்குது. ஒன்று வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தவர்களோட கூட இருக்கிறது. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் இஸ் ஸ்மோக்கிங், கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணுறார், அது ஃப்ரெண்ட்ஸு, அது மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி நார்மல் பீப்புளை விட. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏர் பொல்யூஷன். இப்போ சிட்டிஸ்லாம் வந்து பொல்யூஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பொல்யூஷன் இண்டெக்ஸ்னு போட்டிருப்பாங்க. பொல்யூஷன் இண்டெக்ஸ் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் வந்து பொல்யூஷன் இண்டெக்ஸ் எங்கெல்லாம் ஜாஸ்தியாகுதோ, அட் ஒன் டே அப்படின்னு கணக்கு கிடையாது, ஒரு பீரியட் ஆஃப் மெனி இயர்ஸ் எல்லாமே வந்து 8 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்போஷர்னு வரும்போது அவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. அடுத்தது சில ஒர்க் ரிலேட்டட் ஆஸ்பெஸ்டாஸ், அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறவங்க, அது வந்து யூஸ்வலாக அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கும். முன்காலத்தில் பார்த்தோம்னா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்ஸ் வந்து அதுலேருந்து டிகேலேருந்து வந்து எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு நிறைய நுரையீரல் புற்றுநோய்ங்கிறது உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரேடான் அப்படின்னு சொல்லுவோம். ரேடான்ங்கிறது உலகம் ஃபுல்லும் இருக்கிறது, எர்த்தில் இருக்கிறது தான். பட் சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரேடானோட அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எங்கே ரேடான் வந்து இட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் யுரேனியம் இருக்குது. இப்போ யுரேனியம் மைனிங்லாம் இருக்குது. யுரேனியம் மைனர்ஸுக்கு புற்றுநோய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா ரேடான் வந்து அங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த ரேடானை வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரேடானோட அளவை கண்டுபிடிக்கலாம். நம்ம ரேடான் மீட்டர்லாம் இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல பாப்புலர் ஆகலை. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரேடான் எக்ஸ்போஷர் அந்த அளவு கிடையாது. ஆனாலும் சில பர்டிகுலர் ஏரியா, தெலுங்கானா ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வாரங்கல் ஏரியாலாம் கொஞ்சம் ரேடான் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. அளவு குறிப்பிட முடியுமா? அளவு வந்து குறிப்பிட முடியும். அது வந்து இந்த 0.2 0.3 வரைக்கும் இருக்கக்கூடியது நார்மல் அப்படிம்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. அதுவே சிலது பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 1.5 20லாம் போகும். சில இடத்துல பார்த்தோம்னா 1000லாம் கூட போக வேண்டியது இருக்குது. அந்தந்த ஏரியா ரீஜனை பொறுத்தது. அங்கெல்லாம் இருந்தோம்னா அவங்களுக்கு புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து விறகு அடுப்பு, புகை, அது வந்து ஒரு முக்கியமான காரணம். பட் அந்த காலத்தில் நம்ம எல்லாம் விறகு அடுப்பில் தானே டாக்டர் செஞ்சு அந்த காலத்தில் விறகு அடுப்பு வந்து இருந்தது அப்படின்னாக்கா யூஸ்வலாக வெளில சமைப்பாங்க, வீட்டை உள்ளே இருக்காது, வென்டிலேஷன் இருக்கும், போயிடும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வென்டிலேஷன் அவ்வளோ கிடையாது, மாடி கட்டங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு விறகடுப்பு இல்லை கறி அடுப்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இதில் வரக்கூடிய புகை ஸ்மோக்லாம் வந்து தட் will increase the risk of இந்த கேன்சர், லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய். சரி, இந்த காரணிகள்லாம் நம்ம தினசரி ஃபேஸ் பண்ணுறது டாக்டர். தினசரி ஃபேஸ் பண்ணுறது. மரபணு மூலயமா நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கா? மரபணு மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இன்னும் வந்து இப்போ தான் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபேமிலிக்குள்ளே ரன் ஆகுது அப்படின்னு. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக இதனால தான் வருதுன்னு இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கெலாம் 1-2 மார்க்கர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இன்னும் நுரையீரல் புற்றுநோய்க்கு இன்னும் மார்க்கர்ஸுங்கிறது வரல. ஒரு மேஜராக சில இது பார்த்தோம் அப்படின்னா TP53 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில இருக்கக்கூடிய இது இருந்ததுன்னா ஃபேமிலியில் சில பேருக்கு ரன் ஆகும். அது டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அவர்களுக்கு கொஞ்சம் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஸ்க்ரீனிங், அதாவது லீடிங் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது டாக்டர்? ஸ்க்ரீனிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிடி ஸ்கேன். முன்காலத்தில் சிடி ஸ்கேன் ரொம்ப கிடையாது. இன்றைக்கி சென்னையை எடுத்தோம்னாக்கா தெரியல எனக்கு மொத்தம் எவ்வளோ சிடி ஸ்கேன் இருக்குன்னு. 2 தெருக்கு, ஆமாம் 2 தெருக்கு ப்ராப்ளி ஒரு சிடி ஸ்கேன் சென்னையில் இப்போ இருக்குது. இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் இந்தியாவில்
நிறைய இடத்துல சிடி ஸ்கேனுங்கிறது இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. அதனால் இப்போ சிடி ஸ்கேன் எடுக்கிறதுங்கிறது அந்த அளவு பிரச்சனைங்கிறது கிடையாது. ஹை ரிஸ்கில் இருக்கவங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த டார்கெட்டட் தெரப்பீஸ்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமாம். ஒன்ஸ் நுரையீரல் புற்றுநோய் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறது அதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ் 1 இல்லை ஸ்டேஜ் 2னாக்கா சர்ஜரி பண்ணோன்னா 100க்கு 70லேருந்து 80% கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். அதனால தான் ஸ்க்ரீனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டேஜ் 3 and 4ல் வந்து 50% மாதிரி குணப்படுத்தலாம். மீதி 50% கஷ்டம். ஸ்டேஜ் 4ல் ரொம்பவே குறைச்சல் 10% இல்லை 15% குணப்படுத்துறதுங்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வந்து திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்டில் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா 9 months 12 months அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் புது விதமான ட்ரீட்மெண்ட் டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்கிறோம், இம்யூனோதெரப்பின்னு சொல்கிறோம், இல்லைனாக்கா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் சொல்கிறோம். அதெல்லாம் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக மருந்து கொடுக்க முடியும். அதெல்லாம் மாதிரி பண்ணும்பொழுது அந்த 1 வருஷம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது இப்போ 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நிறையவே இருக்குது. இப்போது வியூவர்ஸ்க்கு ஒரு கொஷின் வரும் டாக்டர். தினசரி வாழ்க்கையிலே நம்ம சந்திக்கிற நிறைய விஷயங்கள் நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கும்போது லைஃப் ஸ்டைலை எவ்வளோ ஹெல்த்தியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பாதுகாத்துக்க முடியும்? லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ஸ்மோக்கிங் தான் ரொம்ப மேஜர். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிலேட்டிவ்லி பரவாயில்ல, ஓரளவு ஸ்மோக்கிங்லாம் வந்து குறைஞ்சிட்டு தான் வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அந்த டீனேஜ் ஸ்மோக்கிங் சொல்கிறோம் இல்லையா, 12 வயசு 13 வயசு அந்த மாதிரி இதில் வந்து ஸ்மோக்கிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வருது. ரெண்டாவது வந்து அந்த பான் பராக் இந்த பான் நார்மல் இது இல்லாமல் அந்த குட்கா அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தது. இந்த புகையிலையில் போடுறது வந்து நிறைய தான் இருந்தது. அதுவும் வந்து வாய் புற்றுநோய் அல்லாமல் நுரையீரல் புற்றுநோயும் ஜாஸ்தி பண்ணும். ஸோ அதெல்லாம் முதல்ல நிறுத்தினாலே லைஃப் வில் பி பெட்டர். மூணாவது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு பொல்யூஷன் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பட் அட்லீஸ்ட் அவுட் சைட் ஒரு இடத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காமல் வெளில இருக்கிறது வில் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் பொல்யூஷன். நாலாவது அந்த மாதிரி பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் ஹை ரிஸ்க் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகம் புகைப்பிடித்தவர்கள் அல்லது புகைப்பிடிச்சது நிறுத்திட்டோம் ரொம்ப வருஷங்கள் முன்னாடி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அவர்கள்லாம் வந்து ஸ்க்ரீனிங் போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டெஸ்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கேற்றபடி மாத்திரை கொடுத்தாலே போகிறோம். இப்போ கீமோதெரப்பி 100க்கு ஒரு 20-30 பேருக்கு தேவை கிடையாது. வெறும் மாத்திரை மட்டுமே எடுத்துக்கொண்டாலே கூட போகிறோம், நல்லாவே ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புது விதமான ரேடியேஷனுங்கிறது இருக்குது, அப்புறம் இம்யூனோதெரப்பிங்கிறது இருக்குது. நம்மளோட பாடி ஸ்ட்ரென்த்தையே இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுவே கேன்சரை கில் பண்ணுற மாதிரி வித்தவுட் எனி மேஜர் கீமோலாம் இல்லாமல் இதெல்லாம் தான் வந்து நிறைய முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கும்போது இனி வர டெக்னாலஜிஸ் வச்சு முதல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு நோயை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது இல்லை, அதான் ஸ்க்ரீனிங் தான் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல். இப்போ வந்து புது டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பிளட்டில் கண்டுபிடிக்கிற மாதிரி. எக்ஸ்ரேக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். பிளட்லேயே வந்து நம்ம எடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ டெக்னாலஜி வந்துட்டுருக்கு. இன்னும் அது வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரெத் டெஸ்ட். நீங்கள் வெறும் நம்ம மூச்சு எடுத்து விடுறதுல அந்த பிரெத் அனாலிசிஸ்லேயே கூட இப்போ வந்து கேன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஆரம்பித்தாச்சு. இன்னும் ஃபுல் ஸ்டேஜுக்கு வரல, அது இன்னும் 8-10 வருஷத்தில் வந்துடும் எதிர்பார்க்குறோம். அது வந்தது அப்படின்னாக்கா நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ மாலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போனாலே அந்த பிரெத் அனாலிசிஸ் வச்சாக்கா போகும்போது டெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ யூ வில் நோ வெதர் இட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்கேற்றபடி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் தான் வந்து இட்ஸ் மோர் காமன். ஸோ தட் இஸ் ஒன் திங் ஃபியூ இயர்ஸில் வந்துடும். பிரெத் அனாலிசிஸ் ஈவன் மோர் ஈஸியர். எனக்கு பிளட்டு குத்துனா எனக்கு வலி இருக்குது வேணான்னாக்கா வெறும் மூச்சு எடுத்து வெளில விட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவென்ச்சுவலி அந்த டைரெக்ஷன் தான் போய்ட்டுருக்கோம். டாக்டர், இப்போது நுரையீரல் புற்றுநோய் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ அவேர்னஸ் தேவைப்படுது? மேஜர் இது வந்து என்னென்னா நுரையீரல் புற்றுநோய் கண்டுபிடித்த பிறகு கரெக்டாக நம்பர் 1 வந்து ஆல்வேஸ் ரீகன்ஃபார்ம் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். நிஜமாகவே இது புற்றுநோய் தானா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்காங்கிறது ரீகன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டேஜுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ புது விதமான ஸ்கேன்ஸ் இருக்குது,
பெட் ஸ்கேன் சொல்லுவோம். அதுவும் இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இருக்குது. அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. 2005லலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆவரேஜாக ஸ்டேஜ் 3ல் வந்து 2 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா 10லேருந்து 15% தான் உயிரோடு இருப்பாங்க. இப்போ ஸ்டேஜ் 3ல் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 60லேருந்து 60% வந்து 2 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்காங்க. 5 வருஷம் பிறகு பார்த்தோன்னா 30-40% தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. ஸ்டேஜ் 4ல் முன்னாடி 100க்கு 2 பேர் தான் உயிரோடு இருப்பாங்க 5 வருஷம் கழிச்சு 2005 2010. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 30-40 பேர் 5 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறது இருக்குது. எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் இந்தியாவில் அவைலபிள். கிளினிக்கல் ட்ரையல்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதனால் நிறைய இது இப்போ பண்ண முடியும். கரெக்டான மருத்துவரை அணுகி சரியான ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எல்லாத்தையும் நல்லா கண்ட்ரோலும் பண்ணலாம், நிறைய பேருக்கு குணப்படுத்தவும் முடியும். டாக்டர், ஒரு நோய் நமக்கு வருதுனாலே நமக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஒரு நபருக்கு நுரையீரல் புற்றுநோய் கண்டுபிடிக்கிறாங்க பட்சத்தில் அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அவங்களுக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியமானது? இந்த மாதிரி இதில் வந்து ஃபேமிலி சப்போர்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது இந்தியாவில் எடுத்தோம் அப்படின்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர்ஸ் அட்லீஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்குறவங்க பார்த்தோன்னா 40 years and 50 years தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னாக்கா பசங்க இருப்பாங்க, they have to go to school. அதுக்கப்புறம் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது இது வந்து ஒரு தினம் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வரும்போது ஒரு இடத்துக்கு வந்துட்டு போனோம், அதெல்லாம் இருக்குது. ஸோ இட் இன்வால்வ்ஸ் டூ மச் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் ஃப்ரம் த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் புற்றுநோய் எதிர்கொள்வதுங்கிறது பண்ண முடியாதுன்னு கிடையாது, ரொம்பவே கடினம். அவங்க வந்து பிரெட் வின்னராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் தான் மேஜர் பிரெட் வின்னர் ஃபார் த ஃபேமிலி. அவருக்கு புற்றுநோய் அப்படின்னாக்கா நான் வாரம் ஒரு நாள் லீவ் போடுறேன் அப்படின்னாக்கா நிறைய ஆஃபீஸஸில் இனிஷியலாக தே மே பி ஓகே, சப்சிக்வெண்ட்டாக என்ன சொல்லுவாங்க, இல்லை கஷ்டம் அப்படிம்பாங்க. அந்த அந்த காரணத்துக்காக தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா புது விதமான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோன்னா சிம்பிளாக டேப்லெட்ஸ் வீட்டிலே எடுத்துக்கலாம். நீங்கள் யூ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது நீங்கள் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணலாம். நிறைய அதர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா சிம்பிளாக டே கேர்னு சொல்லுவோம். வந்தோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், 1 hourல வீட்டுக்கு போனோம். இட் டசன்ட் அஃபெக்ட் யுவர் ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டி. ஸோ மீதி பேரும் வந்து கூட வந்தோம், பசங்களை யார் பார்த்துப்பாங்க, அந்த பிரச்சனைலாம் ரொம்ப இருக்காது. ஆனால் கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவதுனாக்கா யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி வரும். நிறைய அவேர்னஸை பார்த்து சிலர் புகைப்பிடிக்கிறத நம்ம ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்திடணும், இன்னையோட விடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அது மறுபடியும் அந்த தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும். சில டீ குடித்ததும் நம்ம வந்து ஸ்மோக் பண்ணணுங்க இருக்கும், சாப்பிட்டதும் ஒரு தம்மு போடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏன் டாக்டர் ஏற்படுது? இல்லை, அது சிகரெட் ஸ்மோக்கிங் தான், அதனால தான் அடிக்ஷன் அப்படிங்கிறோம். சிகரெட் ஸ்மோக்கிங்லாம் சிகரெட் அந்த ஆல்கஹால்லாம் நிறுத்துகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து திருப்பி அந்த உணர்வு வந்துட்டு தான் இருக்கும், நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஸ்மோக்கிங்கே வந்து நிறுத்தணும்னு பார்த்தோம்னாக்கா ஒரு தடவை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு 80 பேர் திருப்பி ஸ்மோக்கிங் போயிடுவாங்க. ஆவரேஜாக பார்த்தோன்னா மினிமம் 3 times ஆனால் தான் வந்து ஒருத்தர் வந்து ஸ்மோக்கிங்கை வந்து கண்டிப்பாக விடுவாங்க, காரணம் எதுவும் இல்லாமல். இல்லைனா ஹார்ட் அட்டாக் வந்தது, இது வந்தது, அது வந்து நிறுத்துவாங்க, அது வேறு விஷயம். பட் நார்மலாக ஒருத்தர் விடணும்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 3 தடவை அவங்க ட்ரை பண்ணால் தான் விட முடியுது. அதுக்கு நிறைய இப்போ மாத்திரைங்க இருக்குது, பேச்சஸ் இருக்குது, நிக்கோட்டின் பேச்சஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து அந்த அர்ஜுன் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி எனக்கு புகைப்பிடித்தே ஆனோம், அந்த மாதிரி கிரேவிங் சொல்கிறதெல்லாம் குறையும். அந்த மாதிரி பண்ணோன்னாக்கா ஒரு பீரியட் ஆஃப் 2 to 3 months கண்டிப்பாக விட முடியும். இதில் என்னென்னா பியர் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி. இன்னும் இன்றைக்கி இப்போ தானே ஒரு தடவை தம் போட்டால் என்ன ஆச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே உண்டு. அது ஒரு தடவை, வாரம் ஒரு முறை, அப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை, அப்புறம் திருப்பி பழையபடி போயிடுவாங்க. பியர் ப்ரெஷர் கொஞ்சம் இல்லாமல் இருந்தாலே இட் வில் பி நாட் ஈஸியர். டாக்டர், நீங்கள் லீடிங் டெக்னாலஜிஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு வரா மாதிரி சிகரெட்லேயும் டெக்னாலஜிஸ் அப்டேட் ஆகிட்டே வருது. சிகரெட்லாம் வந்திருக்கு, இதனுடைய பின்விளைவுகள் எவ்வளவு அபாயமாக இருக்கும் டாக்டர்? சிகரெட் அல்லது வேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, புகை வரதுனால தான் வந்து எனக்கு ஸ்மோக்கிங்லாம் வருது அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து அந்த இதெல்லாம் இல்லை, நம்ம வந்து சிகரெட் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபில் பண்ணிக்கலாம், ஜூல் அப்படிம்பாங்க, மல்டிபிள் நேம்ஸ் இருக்குது. இதில் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, சில இதெல்லாம் பார்த்தோன்னா நிக்கோட்டின் கண்டென்ட் கிட்டத்தட்ட அதே அளவு இருக்குது, அதோட சிகரெட்டோட கம்மியாலாம் இல்லை, அது வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அடுத்து இன்னொரு இது நுரையீரல் புற்றுநோய் வந்து அதுலேயும் வந்து ஜாஸ்தி தான் வருது. ஆனால் 10 வருஷம் தான் இருக்குங்கிறதுனால நமக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. ஆனால் அதோட மேஜர் பிரச்சனை என்னென்னா ஃப்ளேவர்ஸ் நிறைய பேர் அதில் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளேவர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப மேஜர் பிரச்சனைனா நுரையீரலில் வந்து
லங் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிட்டு மூச்சை விட முடியாமல் போய்டுது. அது வந்து ரொம்பவே ஜாஸ்தி. லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த வேப்பிங்கில் சிகரெட் ஸ்மோக்கிங்கோட இன்னுமே ஜாஸ்தியாக தான் வருது. ஸோ அது வந்து இன்னுமே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. அது வந்து இப்போ அதனால தான் வந்து சிகரெட்ஸ் ஆர் வேப்பிங் இல்லாமல் வந்து ஆல்மோஸ்ட் அதுலேயும் ஒரு வார்னிங் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதுவும் வந்து உடலுக்கு தீங்கானது அப்படின்னு. உயிரை கொல்லும் அப்படிங்கிறது இது வந்துடும். அது இன்ஃபேக்ட் சில சமயம் சீக்கிரமாகவே பண்ணிடும். புரியுது டாக்டர். மற்ற சிகரெட்ஸை விட இந்த சிகரெட் ரொம்பவே டேஞ்சர்னு சொல்றீங்க. சிகரெட் டேஞ்சர் இல்லைன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து யூஸ் பண்ணதும் நிறைய. ப்ளஸ் இந்த ஃப்ளேவராக இருந்தால் வெளில போகும்போது நமக்கு தெரியாது அப்படின்னு அந்த ஸ்மோக்கோட இதை குறைக்கணுங்கிறதுக்காக ஃப்ளேவர் சிகரெட்ஸ்லாம் அந்த ஸ்மோக்லேயே அது வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இதனால் இது வந்து ரொம்ப உடல் நலத்துக்கு பண்ணாது. அந்த மாதிரி உடல் நலத்துக்கு வந்து அது இன்னுமே வந்து கெடுதல் தான் ஜாஸ்தி. டாக்டர், நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நுரையீரல் புற்றுநோய் தொடர்பாகவும் லைஃப் ஸ்டைல் தொடர்பாகவும்? இது வந்து மேஜராக சொல்ல விரும்புவது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஸ்மோக்கிங் அண்ட் புகையிலை டொபாக்கோ சூயிங் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மூணாவது அவேர்னஸ். இந்த மாதிரி நம்ம இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருந்தது அப்படின்னாக்கா டாக்டரை பார்த்து டெஸ்டிங் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மனம் தளராமல் ஒழுங்கான மருத்துவரை அணுகி பார்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து மேஜராக நம்ம எந்த விதமான நோயாளிகளுக்கும் சொல்ல முடியும். தேங்க்யூ டாக்டர். இவ்வளோ நேரம் நுரையீரல் புற்றுநோய் தொடர்பாக அது ஆரம்ப கட்டத்திலேருந்து சிகிச்சை முறை வரைக்கும் விளக்குனீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. நேயர்களே, புற்றுநோய் நிபுணர் டாக்டர் சங்கர் ஸ்ரீனிவாசன் எவ்வளவு நேரம் நுரையீரல் புற்றுநோய் தொடர்பான பல்வேறு தகவல்களை உங்களுக்கு அளித்தார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் கல்பனா. நன்றி, வணக்கம்.